وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுடைய நிக்கியுரித்தாட்டும் அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தோர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத்து நாள் வரும் வரை உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியவர்களே, அந்தந்த தரீக்காவுடைய முஹிப்பீங்களே, முரீதீங்களே, பயானுடைய துவக்கத்திலே உங்கள் அனைவர்களையும் மிக மிக தாழ்மையாக கண்ணியமாக வேண்டிக் கொள்கிறேன். பயான் நீண்ட நேரம் அல்ல, கொஞ்ச நேரம். ஆனால் அந்த சொற்ப நேரத்தையும் யாரும் ரகசியம் பேசாமல், வேறு சிந்தனையோடு இருக்காமல், சொல்லப்படுகிற சொற்ப நேர விஷயத்தை வல்லநாயன் நூறானியத்தான விஷயமாக வெளியாக்கி, அவைகளில் முதலாவது ஏண்ட குடும்பத்துக்கு, இரண்டாவதாக உங்களோட குடும்பத்துக்கு எடுத்து நடக்கும் நல்ல பெரும் பாக்கியத்தை தந்தருள் வாலிப்பானாக என்ற துவாவோடு பயானுடைய துவக்கத்துக்கு வருகிறேன். அருமையான பேரன்பு பெருமக்களே, கண்ணியமானவங்களே, நாங்கள் எல்லாம் இப்போ புர்தா ஷரீஃப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவோட புகழ்ந்து பாடின, அதை கேட்டுக்கொண்டிருந்த யாரெல்லாம் பாடினாங்க, யாரெல்லாம் கேட்டாங்க, யாரெல்லாம் இதை இமாமுனா பூசரி ரஹ்மஹுல்லா மிஸ்ரில் ஈஜிப்டில் அடங்கிக்காங்க, அவங்க இதை கோர்வை செஞ்சாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. பூசரி இமாம் தான் கோர்வை செஞ்சாங்க. சரியா? இவங்க நோய்வாய்ப்பட்ட செய்தியும் எங்களுக்கு தெரியும். திருப்பி திருப்பி பல தடவை அதை கேட்டீங்க. புர்தாட கருத்தும் தெரியும். புர்தாண்டா போர்வை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் எப்பயுமே ஒரு போர்வையை போட்டு கொண்டிருப்பாங்க. ஷேக்மார்களையும் பாருங்கள், சாதாத்மாரில் பாருங்கள், இப்படி ஒரு போர்வைகள் சுன்னத்து, அது எப்பயும் அவங்களோட கையில் இருக்கும். அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. அதுதான் இப்போ பெரியவங்க ஷேக்மார்கள், சாதாத்மார்கள் அதை வச்சு கொண்டு இருப்பாங்க. ஹைர். அப்போ இவங்க நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் ஆரம்பத்தில் தொட்டுட்டு போகிற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. நோய்வாய்ப்பட்டு இருந்த நேரத்தில் அவங்க பார்ஷவாதம் அடைஞ்சி பக்க நோய் வாய்ப்பட்டு இருந்த நேரத்தில் எப்பயுமே கண்மணி நாயகத்தை புகழ்ந்து புகழ்ந்து பாடியே, இவங்களோட பரக்கத்தாலே நான் ஷிஃபா, நான் ஆரோக்கியம் பெற என்று அடிமனுஷியில் அவங்களை இவங்களை நாங்கள் புகழ்ந்து பாடி பாடியே அல்லாஹ் கிட்ட நான் துவா கேட்டு நான் சுகமாகிறேன். அதுதான் ஈமான், அதான் உறுதி. நாங்களும் துவா கேட்கிற, ஆனால் சரியான ஆன்சர் இல்லை. இவரத்துல விஷயத்தில் கூட ஈக்கணும், சும்மா சத்தத்தை மட்டும் கேட்கவான. சிலவங்க கேட்கிற ஹசரத்தாங்க மௌலவி, நீங்கள் தான் பயானில் அங்கே இங்கே உலமாகலன்னு சொல்கிறாங்க, துவா கேளுங்க கேளுங்க. கேட்கா துவா வசிலவங்க கேட்கு. நாங்கள் கேட்ட துவா கல்லும் கரையுமா, கண்ணீர் வடிச்சு. ஆனால் விஷயம் நடக்குது இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிறவும் நியாயம், அவங்க சொல்கிறவும் நியாயம். கண்ணீர் வடிச்சு வடிச்சு கேட்குற துவாக்கு இன்னும் ஆன்சர் இல்லையேன்றாங்க. சரியா? ஆன்சரையும் சரியாக விலங்கெடுத்துக்கொள்ளணுமே. அப்போ பூசரி இமாம் உறுதியாகவே இருந்தாங்க. என்ற பார்ஷவாத ஷோமாவும் நான் படிக்கிறது இந்த துன்யாவுடைய சொத்துக்காக, செல்வத்துக்கு, பணத்துக்கு ஒன்றுமே இல்லை. இந்த புர்தாட கடைசியில் எல்லாருக்கும் பாடமான ஒரு சப்ஜெக்ட் ஒன்றிக்கு, வலம் உரிது ஜஹ்ரத்த துன்யல்லத்திக்கு தத்தவத் யதா ஜுஹை பிமா அஸ்னா பிலா ஹரமி. அந்த ஹரமண்டி சொல்லுவது தெரியாத பேர் அது ஹரிமி. அது சின்ன சின்ன ஹரக்கத்திலேயே ஜபர் சேரி, அது சின்ன சின்ன கொஞ்சம் முன்பின், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கருத்து வித்தியாசமா அவட பேர் ஹரிம். அதில் ஹரமண்டு வருது, ஹரமண்டு வடிச்சா பிரச்சனை, ஹரிமண்டு வருது ஹைர். அவட பேர் ஹரிம். இந்த ஹரிமண்டி சொல்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பயுமே அவர் அரசரை புகழ்ந்து புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார். ஹரிமண்டு அரசர். இந்த அரசரை இந்த காபிபின் ஜுஹைரி, அந்த ஜுஹைரண்டு வருது, ஜுஹைரண்டு செல்லு காபி ரலியல்லாஹு தஆலா பாப்பா. காபி ரலியல்லாஹு தஆலா கண்மணியாத புகழ்ந்து பாடி அவங்களுக்கு போர்னு அது சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. இந்த ஜுஹைரண்டு வருது, அது பேர் ஒத்தண்டு ஜுஹைர். இந்த ஜுஹைரண்டு சொல்றவர் எப்பயுமே இந்த ஹரிம் என்ற சுல்தான் அரசரை பாடி 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 அவருக்கு சல்லி கொடுக்கு, அவரு சல்லிக்கா பாடினார். அங்க பைத்தில் சொல்ற இந்த ஹரிமிக்கே இவர் பாடி பாடி பணம் எடுத்து துன்யாவை சம்பாதிச்ச மாதிரி நான் கண்மணி நாயகத்தை புகழ்ந்து எவருக்கிட்டேன் நான் துன்யாவை தேடுற நோக்கமே எனக்கு இல்லை.
ஏன் ஒரே ஒரு நோக்கம், நாளை கியாமத்தினாலேல ஏன் பொஞ்சாதி உள்ள உம்மை வாப்பெல்லாம் விட்டுட்டு போய்த்துருவாங்க. நாளை கியாமத் யாருக்கும் ஹெல்ப் இல்லை, இங்கே தானே ஹெல்ப். என்ன பொஞ்சாதி என்ன உள்ள என்ன பேரன் என்ன பேத்தின்னு உச்சிரையும் கொடுப்பாங்க. அங்க கண்ணும் காணாமே வைத்துடுவாங்க. பொஞ்சாதியும் ஹெல்ப் இல்லை, உங்களோட வாப்பா ஹெல்ப்பும் இல்லை, உங்களோட மகன் ஹெல்ப்பும் இல்லை. நீங்க மகனுக்கா உசிரே கொடுத்தீங்க, மகளுக்காக சொத்தே அழிச்சிக்கி, அவ்வளவு கொடுக்கறது ரெடி. அப்படிதான் துன்யால அப்படித்தான். அங்க உங்களே கண்ணும் காணாம வைத்துடுவது. உங்களோட மகளை காணுகம் இல்லை, நீங்க கண்டாலும் காணாதவன் போல நான் சொர்க்கத்துக்கு போனா போதும். அத மாதிரிதான் நாளைய மறுமையில என்ன நிலைமை ஆகும் என்று பூஸ்ரீமான் சொல்ற. எனக்கு நாளைய மறுமையில கண்மணி நாயகத்துடைய முன்னுக்கு இருந்து நான் உங்களோட புகழ் மாலையெல்லாம் முன் வச்சு பாடினேன். நீங்க எனக்கு நாளைய கியாமத் அல்லாஹ் கிட்ட கேட்டு சுவர்க்கத்தை தந்தா மட்டும் போதும், உங்களோடு இருந்தா போதும் என்றுதான் என்ற முழு அடி மனுஷி நோக்கம். ஆனால துன்யாலையும் அவங்க ஷிஃபா கண்டுட்டாங்க. ஆகிரா தான் நோக்கம். யார் ஆகிராவை நோக்கம் கொள்றான், துன்யா காலடியில் வந்து சேரும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே தடவி எலும்ப செல்லே சுகத்தோடு எலும்பினாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. இன்னொரு கருத்து புர்தா அப்படியே அவங்களுக்கு இந்த வேஷ்டி அந்த போர்வை அப்படியே போத்துட்டாங்க. எலும்பி பார்த்து அந்த போர்வை இருந்து அவங்கள மேல. ஆனால இன்றைக்கு உலகத்துல எந்த ஒரு கொள்கைவாதியும் புர்தாவை அட்டாக் பண்றல்ல. புர்தாவுக்கு மட்டும் 100 தாண்டிய விளக்கம் எழுதிக்கி, தப்சீர் விளக்கம் எழுதிக்கி. குர்ஆனுக்கு தப்சீருக்கு எத்தனையோ, அதே மாதிரி புர்தாக்கு எத்தனையோ இமாம்கள் 100 சொச்சம் விளக்கம் அதுக்கு எழுதி வச்சிருக்காங்க. ஆனால புர்தாண்டி சொன்ன முழுக்க அதுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நாங்க தாண்டி வந்த ரஜபு மாசத்துல போற 27 மீராஜ் போனது, இஸ்ரா மீராஜ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்து போன செய்திக்கு, ஹிஜ்ரத்து போச்செல்ல சௌர் குஹைல ஒளிஞ்ச அந்த ஹிஸ்டரி இருக்குது. அது மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹெல்ப் பண்ணினது இருக்குது. அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி முஜிசத் இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உலகத்துல எந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் நெருங்க இயலாத அளவுக்கு அவங்களோட அறிவு அவங்களோட குணம் மேலோங்கி விட்டது என்ற செய்தி குர்ஆன் ஹதீதுடைய அமைப்பில் அந்த பைத் இருக்குது. في خلق وفي خلق ولم يدانوا في علم ولا كرم. கண்மணி நாயகம் யார் தெரியுமா? பாக்கன் நபியீன ஃபீ ஹல்கின் வபீ ஹுலுகின். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு எல்லா நபிமார்களை விட ஹல்க் படை கோலத்தில் அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். வபீ ஹுலுகின் அவங்களோட குணத்துக்கு அடிக்கிறது உலகத்தில் ஒத்தருமே இல்லை. அவ்வளோ குணம். அவங்களோட பெரிய அப்பா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்கள சித்தரை வதை செஞ்சு கொண்ட அந்த ஹிந்தாவை அவ்வளவு வேறையும் ஸல்லல்லாஹு மன்னிச்சாங்க. உலகத்துல ஒத்தனைகளுக்கு விரல் நீட்டினா மன்னிக்கியா, அவரை பழி தீக்காம ராவே தூக்கமே போறில்லை. விரல் நீட்டினதுக்கு அவன் 2 வார்த்தை பேசிப்பான், அது எங்களுக்கு தூக்கம் போகாது. நாங்க எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க செருப்புக்கு கீழே படுக மண்ணுக்கே இல்லை ஆண்டவனே, மண்ணுக்கு கீழே செருப்புக்கு கீழே படுக, ஸ்லிப்பருக்கு கீழே படுக, பூசரிமாம் போட்டுரு, அதுக்கு கீழே நாங்க இல்லைண்டா. அவங்க யாரு? அபூபக்கர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு வரச்செல்ல சில சஹாபாக்கள் மதீனால இருந்து மக்கா வெற்றி அந்த ஹிஜ்ரி 8ல வரச்செல்ல நாங்க பள்ளிக்கு தீர்ப்போம்னு சில சஹாபா ஆவேசத்தோட வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் யௌம் யௌமுல் மர்ஹமா லா யௌமுல் மல்ஹமா. இந்த நாள் யுத்தத்துடைய நாள் அல்ல, எல்லாரையும் மன்னிச்சு இரக்கம் காட்டிய நாள்ன்றாங்க. எப்படி விரட்டினாங்க அவங்க, எல்லாத்தையும் எடுத்து சொத்து செல்வத்தை எடுத்து அடிச்சு கையொடைச்சி பல்லொடைச்சி இப்படி எல்லாம் மக்கள் அநியாயம் செஞ்சானு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி தீர்க்கேள்மே, அல்லாஹ் பழி தீர்த்தான் குத்தம் பிடிப்பானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒற்று மொத்தமாக எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். அதான் அல்லாஹ் சொல்ற, வைன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நீங்க உயர்ந்த குணத்தில் எல்லாம் ஆயிக்கிறீங்க, உங்களோட குணத்துக்கு இன்னொத்தம் வரையிலுமா? அல்லாஹ்வே சொன்ன, நானா சொன்னேன். அதைத்தான் பூசரிமான் சொல்ற. அதான் பூசரிமான் சொல்லு, வபீ ஹல்கின் வபீ ஹுலுக். உங்களோட குணத்துக்கு யாரும் இல்லை. வலம் யுதானூஹு ஃபீ இல்ம். அவங்ககிட்ட மெமரி, அவங்களோட அறிவு உலகத்துல யாரும் நெருங்கி இயலாது. வலா கரம், அவங்களுக்கு சங்க கௌரவம் யாருமே நெருங்கி இயலாது. எப்படி தெரியுமா அவங்கள அறிவை சொல்ற பூசரிமாம்? உலகமே ஒரு கடல். உலகத்துல 3 பகுதி கடல், ஒரு பகுதி தான் தர. அதெல்லாம் பில்டிங், ஊடு, வாசல், ஃபிளைட் ஏறியது, ரனவே எல்லாம் உண்டு. எங்களை சுத்தி கடல் ஹபீப். 3 பகுதி கடல், ஒரு பகுதி தான் தர. இவ்வளோ பெரிய கடல், எல்லா நபிமார்கள் ரசூல்மாட அறிவு
சரியா? இவ்வளோ பெரிய கடலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு. அந்த கடல்ல ஊஷ போட்டு இப்படி தூக்கினா எத்தனாயிரம் டொட் வடியும்? சிரிக்காங்க. எத்தனாயிரம் மணி கேட்க சொல்லு. ஒரு டொட்டே வடியுத. அந்த ஒரு டொட்டான் உலகத்துக்கு எல்லா நபிமார் ரசூல்மார் அறிவு. அவ்வளோ கடலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அறிவு எங்க வைத்து அந்த அறிவுக்கு நபிமார்களே வரையலா, அந்த சங்கைக்கு நபிமார்களே வரையலா. அவ்வளவு பெரிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு மிக்கவங்க தான் அது. இவ்வளவும் அவங்களோட புகழ், அவங்களோட சங்க, அவங்களோட கௌரவம், அவங்களோட இஸ்லாமிய ராஜுடைய பயணம், அவங்களோட மூஜிதத்து எல்லாம் அதில் சொல்லப்பட்டீங்க. இது யாரெல்லாம் படிக்கிறாங்க, யாரெல்லாம் கேட்குறாங்க, எந்த சந்தேகம் இல்லை. தலைக்கு மேலே 100க்கு 100 1000க்கு 1000 நன்மே தான். பாடினவங்க, ஹெல்ப் பண்ணினவங்க, உதவி செஞ்சவங்க, நார்ஷா கொண்டு வரவங்க, இதெல்லாம் முழு 100க்கு 100 தொழுதா என்ன நன்மை, நோபுடிச்சா என்ன நன்மை, ஜகாத் சதகா கொடுத்த என்ன நன்மை, அதுபோல நன்மை தான் புருதாவும். சரிதானா? இதுல எந்த சந்தேகம் இல்லை. கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் இஸ்லாத்தை வார்துனா வசவாடி கொண்டிருந்த காபிர்களோடு சேர்ந்து ஒரு திட்டு. அவர் பெரிய கவிஞர். வாய்க்கு சிலவங்கடிக்கு வாய் நுண்ணில பேச்சுக்குது. அதை மாதிரி கவிஞர் அவருக்கு அடிக்கிறதுக்கு இல்லை அந்த டைம்ல. கஅப் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை வார்து முன்னால் இப்ப ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்ப ஏசு கொண்டிருக்கிய ஆர்டர் வந்துட்டு அல்லாஹ் கிட்டிந்து இவங்களை கொல்லுங்கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் இவனை கண்டெடுத்து கொல்லுங்கண்டு. இவர் மதீனா விட்டே வைத்துட்டாரு. இவருக்கு எங்கே மொழிக்கல ஹண்டா கொள்ளுதான். இவர் பார்த்தார் இது சரி வார உண்டல்ல இஸ்தாத்தி வாரதான் புத்தி அண்டு இஸ்தாத்துக்குள்ளே வந்துட்டாரு. வந்து வேஷத்தை மாற்றி கொண்டு மாறு வேடத்தில் ஸல்லல்லாஹு மஜ்லிஸ்ல வந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு யார் ரசூலல்லாஹ் இந்த காபனி சொல்லி ஒத்தனிக்கானே அவரை கொல்லுறது ஓர்டர் வந்தீங்க, அவர் இஸ்தாத்துக்கு வந்துட்டா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? எந்த சந்தேகம் இல்லை, நான் கபூல் செய்வேன் என்று. நான் அந்த காபு தான் நான் இருந்தாங்க. அப்படியா என்று ஸல்லல்லாஹு சந்தோஷப்பட்டாங்க. நான் இப்ப உங்களை புகழ்ந்து பாடுவேன் என்று புகழ்ந்து பாட தொடங்கினதுதான். இன்று வர காட்டிலும் அவங்களோட கிட்டத்தட்ட பானத்து சுவாதண்டி கஅப் ரலியல்லாஹு தஆலா 150 பைத்தி அவங்க இயற்றினது. அதுல பாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் அந்த இஷ்கு அந்த முன்னிலையில பாடின அந்த ஆசையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் அவங்க இந்த புருதாவை பூசரி இமாமுக்கு கனவுல வந்து போத்தின. கஅப் ரலியல்லாஹு தஆலா நேருக்கு நேர் அப்படியே போத்தினாங்க. உலகத்துல எவ்வளவு சஹாபாக்கள் யுத்தம் செஞ்சாங்க, இஸ்லாத்தை பாதுகாத்தாங்க, ஹெல்ப் பண்ணினாங்க. யாருக்குமே பொன்னாட போத்தல்ல. உலகத்துல முதல் பொன்னாட போத்தப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை புகழ்ந்த கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தான் பொன்னாட போத்தினாங்க. பாத்தீங்களா? அவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம், தன்னை புகழுகிறது அல்லாஹ்வுக்கு விருப்பம். ஒரு நாள் சஹாபாக்கள் மௌலூத் ஓதி கொண்டிருந்தாங்க. என்னடா புதிய செய்தி மௌலூத் ஓது, மௌலூதுக்கு பெரிய எட்டைக்காய் மௌலூத் ஓதி கொண்டிருந்தா. மௌலூத் என்ன அவன புகழ் மால. மௌலீத் கருத்தொண்டி இருக்குது, பிறந்த இடம் பிறந்தது என்றது இருக்குது. ஆனா சரியான மீனி அவன புகழ். ஒத்தர புகழ் மௌலூத் அண்டி எழுற. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற காலத்துல இந்த சஹாபாக்கள் ஒரு கூட்டமா இருந்து கொண்டு சஹீஹான ஹதீஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது சஹாபாக்கள் இருந்து நபிமார்களை மௌலூத் ஓதி கொண்டு இருந்தாங்க, புகழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அதுதானே மௌலூத், புகழ்ந்தாங்க. இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், மூசா கலீமுல்லா, ஈசா ரூஹுல்லான்னு ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசினவர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் ஊதப்பட்டவர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்களை பெற்றெடுத்த வாப்பு இல்லாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கை சட்டையில் ஊதினாங்க, அல்லாஹ் கருவை உருவாக்கினான், புல்ல வெத்தாங்க. வாப்ப இல்லாம வந்தவங்க ஜாரி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி இப்ராஹிம் ஹலீலுல்லா, அல்லாஹ்ட ஹலீல், வத்தஹத அல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலா. இப்படி ஒவ்வொரு நபிமார்ட ஹிஸ்டரிய புகழ சொல்லி கொண்டீக்க செல்லே ஸல்லல்லாஹு அந்த மஜ்லிஸ் வந்தாங்க. வந்தோடனே இது இதெல்லாம் இப்படி செஞ்சு கொண்டிருக்கோமான்னு எங்கட பாஷையில கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த நபிமார்களை சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை. நான் யார் தெரியுமா? அன ஹபீபுல்லா, நான் அல்லாஹ்வுடைய நேசர், என்னையும் சேர்த்துக்கோங்கன்னாங்க. என்னையும் சேர்த்துக்கோங்கன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புகழ்றது, அவங்களை கண்ணியப்படுத்துறது, பிற நபிமார்களை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி பேசுறது, உலகத்துக்கே அருளாக வந்த அல்லாஹ்வுடைய பெயரோடு இணைக்கப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிக விருப்பமானது. அந்த விருப்பத்தை தான் இன்றைக்கு உலகத்துல சுன்னத்து வல் ஜமாத்துடைய பிள்ளைகள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது இபாதத், இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. இது புருதா என்றா போர்வமான
குணமாயி புர்உதா என்ற ஒரு சப்ஜெக்ட் மீக்கி நோய் நிவாரணி. இப்போதெல்லாம் தண்ணி குறைச்சல் வேறு மஜிசில் பாருங்க தண்ணி நிறையிக்குது. புர்தா ஓதி அதில் ஊதுவாங்க, எல்லாரும் குடிப்பாங்க, உடனே சுகம். டாக்டர்மார் கையுட்ட எத்தனையோ நோயாளிகளுக்கு சுகம் கிடைக்கியதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணா அவங்கள புகழ்ந்து அவங்கள பாடி அந்த நாவால ஊதி அதை குடிச்சா அந்த மஜ்லிஸுக்கு கொண்டு வரப்பட்ட தண்ணி வீட்டில் பாவிப்பாங்க, நோயெல்லாம் சுகம். அந்த காலத்துல எல்லாம் இந்த 40 20 30 வயசுல மௌத்தாகிறல்ல 50 60 70 80 வரைக்கும் வாழ்ந்தாங்க. அந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நேசமா இருந்தாங்க, மஹப்பத்தா இருந்தாங்க, சலவாத்தாக இருந்தாங்க. அது மாதிரி தொழுகையெல்லாம் கரெக்டா இருந்தது. உம்மா அப்பா கண்ணியப்படுத்தினாங்க, குடும்பத்தோட சேர்ந்து நடந்தாங்க, யாரையும் பகக்கல்ல, யாரையும் வெறுக்கல்ல, ஒத்துமையா இருந்தாங்க, குடும்பத்தோட சேர்ந்து நடந்தாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உயிரை கொடுக்கிற லெவலுக்கு அவங்களோட புகழ் மாலைகள், மௌலூது ஷரீஃப்கள், சலவாத்து மஜ்லிஸ்கள், அவங்களோட பேர் அன்னதானங்கள் எல்லாம் தலைக்கு மேலே இருந்த. வாழ்க்கையிலையும் பரக்கத்து, குடும்பத்திலையும் பரக்கத்து, செல்வமா இருந்தாங்க. இப்ப கல்யாணம் நடத்த மாதிரி பெரிய வீட்டு உள்ளவன் அப்படிதான், சின்ன வீட்டு உள்ளவன் எல்லாம் ஹோலு தான் போறாங்க. உங்களோட உம்மோட வாப்பட கல்யாணம் ஹோல்ல நடந்த கேட்டு பாருங்களே. 18 19 பிள்ளைகள், 12 பிள்ளைகள். அந்த சின்ன வீட்டுல தான் அவ்வளோ கிரௌடும் வந்து கல்யாணம் நடந்த சின்ன வீடு. இடத்துக்கு பரக்கத், பரக்கத். தஹஜ்ஜுதுக்கே எழும்பினாங்க, தஹஜ்ஜத் தொழுதாங்க, இஸ்திக்பாரா இருந்தாங்க, துஆவா இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை சுபஹ் வந்தா, ஞாயிற்றுக்கிழமை காலை வந்தா, திங்கக்கிழமை வந்தா புருதா அந்த கிழமையில 2 தடவையோ 3 தடவையோ ஓதாம அந்த வீடொண்டு மூடிப்படுகிறல்ல. அந்த அளவுக்கு புகழ் மாலை எல்லாம் இருந்த. வெறுமனை சும்மா தலையாட்டிட்டு போவான. இதெல்லாம் எங்கட ஊட்டியல்ல ஓதி படணும், புள்ளைகளை காட்டி கொடுக்கணும், குர்ஆன் ஓதப்படணும், தொழப்படணும். அப்பதான் அந்த வீட்டுக்கு அல்லாஹ்ட அருள் ரஹ்மத் பரக்கத்து இறங்கும். பாருங்க, எங்களை சுத்தி எல்லாம் மையவாடி யார் இருக்காங்க? எங்கட ரத்த பந்தங்கள் தான் நீக்கியாங்க. வாப்போ அப்போ மாமியோ மாமோ மகனோ சாட்சியோ இவங்க தான் நீக்கியாங்க. இந்த இடத்துக்கு நாங்களும் போறதுக்கு முன்னால எங்கட உடலை எங்கட கல்ப சுத்தமாக்கி நல்லவனாகத்தான் எங்களுக்கு மௌத்து வரணும். நல்லவனாக மௌத்து வர கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற உண்மையான நேசம் எங்கட கல்பில் இருக்கணும். நாவில் அதிகமாக சலவாத் இருக்கணும். சலவாத் ஓதுறதுக்கு பள்ளி வாசலுக்கு தான் வரணும், கிபிலா நோக்கி தான் இருக்கணும் இல்லை. தொழுகண்டா வீட்லையோ வள்ளியிலையோ கிபிலா நோக்கி ஓடி இருக்கணும். சலவாத் எப்பயுமே ஓதிக்கொண்டு இருக்கணும். அதனால கிடைக்கிற நேரம் எல்லாமே சலவாத் ஓதுங்க. இந்த ஷாபான்ல இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவங்களே, விசுவாசிகளே, மூமின்களே, நீங்களும் அவங்களுடைய பேர்ல சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கோ என்ற குர்ஆன் ஆயத்து இந்த ஷாபான் மாதத்தில் தான் இறங்கின. ஷாபான் மாதத்தில் தான் நல்லா இறக்கின. ஆனால எங்கட நாவல் அதிகமாக சலவாத்தி கோணும். கூடி கூடி அடுத்தவனுக்கு ஏசியது, அடுத்தவனை திருத்தி, அடுத்த கொள்கவாதி ஒன்றுமே எங்களுக்கு தேவையில்லை. வாப்பா, நாங்க எங்கட பிழையை திருத்தி எங்கட மனைவி மக்கள் ஒழுக்கமாயிக்காங்களா, மார்க்கத்தோடு இருக்காங்களா, அதை பார்த்து நாங்க மார்க்கத்தோடு இருந்தா, நாங்க சலவாத்தோடு இருந்தா, பிழையை நடக்கிறவனுக்கு நாங்க பிழையை அவனுக்கிட்ட வைத்து சொல்லி கொடுத்தா முடிஞ்சு. அவனுக்கும் இவனுக்கும் இங்க கூடமா ஏற்றி கொண்டு நாங்க எதுக்கு அந்த முசீபத்தை தேடிக்கொள்ளணும். ஆனால எங்கட நாவு சுத்தமாக அதிகம் சலவாத்து ஓதணும். சலவாத்து ஓத நாவு சுத்தம், கல்பு சுத்தம், உடல் சுத்தம், ஓதுற வீடு சுத்தம், எல்லாம் அந்த சலவாத்துடைய பரக்கத்தால அல்லாஹ் எல்லாம் சுத்தமாக்கி ஹைராக்கி நலவாக்கி தாரான். ஆனால இந்த புர்தா பத்தி நிறைய உலமாக்கள் பேசி நீங்களும் இது போன்ற மஜ்லிஸ்கள்ல நிறைய கேட்டிருக்கிறீங்க. அப்ப இதுல முழுக்க முழுக்க கண்மணி நாயகத்துடைய புகழ் நாமம் மட்டும்தான். இதுல இஸ்ரா மீராஜி சம்பந்தமா வருது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்டதையும் கொடுத்தீக்கி, கேட்காத்தையும் கொடுத்தீங்க. அல்லாஹ்வை சந்திக்க போன டைம்ல அதிகமா பேசினதே உம்மத்தை பத்தி. அவள் ஒரு விஷயம் சொன்னாங்களாம், ரப்பே ரஹ்மானே, பிற நபிமார்ட உம்மத்தை நீ உருமாற்றிக்கியாய், குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க. ஏன் உம்மத்துல ஒற்றுமொத்தமாக யாரை நீ உருமாற்றாதே என்று துவா கேட்டாங்க. அந்த துவா அல்லாஹ் கபூல் செஞ்சான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து கூட்டம் சனிக்கிழமை யௌமு சபத், சனிக்கிழமை நாளை மீன் பிடிக்க போவான். எல்லாம் சோதிக்க அப்படிதான். சனிக்கிழமை தான் நிறைய மீன் வார, சனிக்கிழமை தான் நிறைய மீன் வார, மீனை கொடுத்து போகாது அப்படிலாம் அப்படிதான் சோதிக்கிய. இவனையில இந்த கலவுல போற மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, பெய்து கொண்டே ஈக்கியானுவல். அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? கூனு கிரதத்தன் ஹாசீன், அவ்வளவு வேற குரங்கா மாத்துட்டான்.
அப்படியே அந்த ரிவாயத்தில் வர 3 நாள் அப்படியே அவங்க எல்லாம் செத்து போனாங்கண்டு. இப்போ சில டைம் அந்த ஹிஸ்ட்ரியில் சொல்லிக்குமார அந்த குரங்கால மனுஷன் வந்தால் போய் குரங்கால மனுஷன் வரல ஆத மனுஷன் மண்ணால் படித்து எங்களை மண்ணால் அப்படிதான் கொலியாக முடிச்சு உண்மை வாய் புள்ளையெல்லாம் வந்த அந்த கூட்டம் குரங்கா வந்து செத்து போயிட்டு அது முடிஞ்சு அது வேறு செய்தி. அதே மாதிரி இந்த காரூன் மகா கொடியவன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து சொந்தக்காரனும் கூட. காரூனுக்கு பெரிய சொத்து செல்வம் இந்த அவன் தங்கத்தால மாளிகை கட்டினான். தங்கத்தால ஜாஜரி கட்டிக்கா அவ்வளோ பெரிய சொத்து உள்ளவன். அந்த காரூனை ஜகாத்து கொடுக்க சொன்ன அவன் ஜகாத்து கொடுக்க மறுத்தான். அல்லாஹ் அவனையும் அவன் ஊட்டையும் அப்படியே பூமியில சுழி வாங்க செஞ்சான். ரப்பே ரஹ்மானே, முன்னே நபிமார்கள் உருமாற்றப்பட்டாங்க. முன்னே நபிமார் உம்மத்தினர்கள் ஈமான் கொள்ளாத்தால ஜகாத்து கொடுக்காத்தால சுழி வாங்கப்பட்டாங்க. ஏன் உம்மத்துனும் அப்படி செஞ்சிடாதே. இன்னும் எவ்வளோ பேர் ஜகாத்து கொடுக்காமிக்கானூல், எவ்வளோ பேர் ஜகாத்து கணக்கு வாக்கியே இல்லை. சிலவங்க சும்மா ஒரு கணக்கை வச்சு கொடுக்கு எங்கேயுமே இல்லை. சுன்னத் வல் ஜமாத் புள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட கூட்டாளி மாதிரி சொல்லி வைங்கோ, ஜக்காத்துன்னு சொன்னது பிஸ்னஸ் தொடங்கினா 1 இயரில் கணக்கு பார்க்கணும். அதை கணக்கு பார்த்து 100க்கு 2.5 அடுத்த 97 உங்களுக்கு தான் கணக்கு பார்த்து கொடுக்கணும். கெஸ்ஸிங் சரி வராது, கெஸ் பண்ணி கொடுக்கல, கணக்கு பார்க்கணும். எல்லாம் எவ்வளோ ஸ்டாக் ஈக்கன்னு பார்க்கணும். 1 லட்சம் வேண்டா 2500 சரியா? இது 1,02,500 யானைக்கு கிலால் அடிக்க மாதிரி அவ்வளோதான் ஜக்காத்து. 1,50,000 கொடுக்க செய்யணும் உங்களுக்கு. ஜக்காத்து கொடுத்துருங்கோ, பெரிய பாவம். எவ்வளோ பேர் ஜக்காத்து கொடுக்காமிக்காங்க. ஒருத்தர் ஜக்காத்து 1 லட்சத்தை வச்சு கொடுக்காம. தம்பிக்காரன் கொஞ்சம் ஜக்காத்தை பற்றி படித்து மௌலியமான ஃபுல் டச். அடே ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடு. கணக்கு பார்த்தா 8 லட்சம் ஜக்காத்து வருதான். விளையாட்டா சிரிச்சிட்டு போவான இப்படியே மௌத்தானு வைங்க. ஜக்காத்து சொத்து அப்படி பாம்பாக மாற்றி பாம்பு ஒத்துமா. ஜக்காத்து கொடுக்க கொடுக்க கல்பு சுத்தமாகும். ஜக்காத்து மாசம் மாசமாக கொடுக்க என்ன வருஷத்துக்கு கொடுக்க, மறுபடியும் அடுத்த வருஷம் ஊடு சுத்தம், வியாபாரம் சுத்தம். வியாபாரம் இன்னும் டெவலப் ஆகும், வியாபாரத்தில் இன்னும் பறக்கத்து வரும். இல்லை நான் ஜக்காத்து கொடுக்காம நான் எல்லாம் காணி பூமியில் வாங்கி போட்டியா எல்லாம் அனுபவிக்கூட மாட்டான். இல்லை நாங்கள் அதையும் அனுபவிச்சு கொண்டு தான் நீங்கள் மௌத்தாய் போவீங்க. பிள்ளையெல்லாம் சண்டையில் பேத்து கொண்டிருப்பாங்க. தேவையா இது? எங்கேயோ ஒரு முசீபத்து வந்து கொண்டு தான் நீங்கள் அவ்வளோ பாதுகாப்பு. யாரெல்லாம் அப்போ எவ்வளோ பேர் ஜகாத்து கொடுக்காம இந்த பூமியோட சொல்லி வாங்கிக்கியானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பாருங்க, எங்களுக்காக பேசினதே எங்களுக்காக சுழி வாங்க செஞ்சிடாதே, பாதுகாத்து வச்சியான். உருமாற்றாதே, பாதுகாத்து வச்சு. அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் மஹப்பத் எந்த அளவுக்கு எங்களோட கல்வியில் ஈக்கணும், அவங்கள பின்பற்றுதல் எந்த அளவுக்கு ஈக்கணும். புகழ் மட்டுமல்ல, புகழோட பின்பற்றுதலும் வரணும். சஹாபாக்கள் அப்படித்தான் செஞ்சாங்க. புகழ்ந்தாங்க, பின்பற்றினாங்க, பரக்கத்தை பெற்றாங்க. இந்த 3 வரணும். அப்போ ஒரிஜினல் சுன்னத் வல் ஜமாத். புகழைய மட்டும் பாகிஷல விட்டு போறாரு. என்னடா அது? தொழுந்துட்டு போங்கோ, முன்பின் சுன்னத்தை தொழுங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை பெறுங்க. அவங்களோட சங்கியான முடி இருக்குது, அதை பரக்கத்தை பெறுங்க. அதை கை கெடுக்கிற, அதை மோக்குற, அதை நாங்கள் பார்க்கிற, அதெல்லாம் இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கியான முடி எவண்டியோ முடி மாதிரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜில் கொண்ட முடி வச்சினா ஏதோ ஒரு சஹாபி கையிலையும் புழும். எங்க சரி எங்கட முடியவன் சரி பாதுகாக்கா. பாபருக்கு கொண்டையும் கொடுத்து அவனை சல்லியும் கொடுத்துருவாரு. அவன் வச்சு கொள்ளு கம்மியில் அவன் காண்லேயுமே அங்கேயும் இங்கே வீசி அவளுக்கு எங்கட ஒன்றுலையுமே பரக்கத்து இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட சங்கியான முடி நோயாளிக்கு சிவா, சங்கியான ஜுப்பா நோயாளிகளுக்கு மருந்து. அந்த அளவுக்கு கண்மணி நாயகத்தை மஹப்பத்தில் வைக்கணும், அவங்கள பின்பற்றணும், எங்கட பிள்ளைகளுக்கும் காட்டி சொல்லி கொடுக்கணும். அதோட கடைசியாக மாஷால் ஒன்று சொல்லி முடிக்கிற. இப்போ நாங்கள் ரமலான் நெருங்குற, இப்போ நாங்கள் ஷாபான் மாதம் இன்றைக்கு 13 இப்போ 12 மகரிபுக்கு 13. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நசாயில் வர ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஞாபகப்படுத்துகிற. நசாயில் வர ஹதீஸ் ரமலானுக்கு பின்னால் அதிகமாக நோம்பு வச்ச மாதம் என்ன ஷாபானா. இப்போ 12 நாள் முடிஞ்சு 12 நாள் நோம்பு முடிச்சவங்களா? இன்னும் 12 நாளைக்கு நோம்புக்கு இன்னும் நோம்பே பிடிச்சில்லாமல் தான் சிரிக்கிறாங்க. அப்போ ஒரு நோம்பும் பிடிச்சில்ல. 30 நாள் நோம்பு முடிக்க நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஷாபான் 30 நாள் நோம்பு முடிச்ச நன்மையாக கிடைக்க போகுது. விட்டுடுவான, தலையாடிட்டு போவான, விட்டுடுவான. ஷாபான் 30 நாள் அதை இப்படி 12 நாளை வைத்து முடிஞ்சு இன்னும் 12 நாள் இருக்குது. இப்போ இருக்குது மார்க்கெட்டில் அதை சொல்லி தந்தி. இன்றாவி 13, 4 14, 4 15. அப்போ நாளைக்கு மண்டே,
அவரை டியூஸ்டே, அவரை வெனிஸ்டே. சரியா? இந்த 3 நாள் ஐயாமுல் பீல், வெள்ளை நாட்கள். புற 13, 14, 15. ஐயாமுல் பீல் என்றால் வெள்ளை நாட்கள். ஹதீஸில் வருது ஐயாமுல் பீல் 3 நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிப்பாங்க, சஹாபாக்களும் பிடிக்க சொன்னாங்க, சஹாபாக்கள் பிடிச்சிக்காங்க. இந்த ஐயாமுல் பீலில் 3 நாள் நோம்பு முடிச்சா 30 நாள் நோம்பு முடிச்சா நன்மை. இப்போ நாங்கள் 18 நாளையில் எப்படியோ நோம்பு முடிக்க போகணுமே, ஆனால் அது கொஞ்சம் பெட்டி சாய் கொடுவோமே உடம்பு. இல்லை தலைநோம்பு சரி கஷ்டமே. கஷ்டம் தெரியுமா? போன ரமலான் முடிச்சது இப்போ முடிக்க போகிற. ஷவ்வால டச்சும் இல்லை, 6 நோம்போட. முஹர்ரத்தில் டச்சும் இல்லை, துல்ஹிஜ்ஜால 9 நாள் நோம்பும் இல்லை, அரவா நோம்பும் இல்லை. சும்மா பெருநாள் கொண்டாடு. இனி தண்டை குத்து எல்லாம் இருக்காங்களே வார 11 மாதத்தை பிறகு மறுபடியும் முடிக்க போகிற. அப்படியே இல்லை, இடையில சுண்ணத்தான் நோம்புல பிடிச்சிக்கொள்ளணும். ஆனால் இன்று அவைக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம். உங்களோட பொஞ்சாய் பிள்ளைகள் இருந்தால் அவங்களும் பெண்கள் வந்து ரமலானில் 30 முடிச்சிக்க மாட்டாங்களே, அவங்களுக்கு நோம்பு முடிக்கிறது அப்படி 5-6 நாள் விடுபாடு. அவங்க பிடிக்கலேண்டா இந்த ரமலானு வர அந்த கலா செஞ்சிடுவோமே, அவங்களுக்கு கலா நோம்பையும் பிடிக்க வைக்கிய. நீங்கள் நோம்பை பிடிச்சிக்கணும் ஆஃபீஸில், அவன் நோம்பு பிடிச்சி வீட்டில் உருவானோட பார்த்தீங்க. எல்லாரும் நோம்பு ரமலான் மாதம் மாதிரி 3 நாள் நோம்பு. ஷாபான் 30 நோம்பு முடிச்ச நன்மை. அல்லாவுக்கா ஷாபான்னு சுண்ணத்தான் நோம்பு முடியும். நீயத்து வைக்க ஆடுதான் தலைபாரம். பிடிக்கியா இல்லையா? பிடிக்க சென்னே இல்லை ஒன்று அது தான் ஒன்று பிடிக்கலுமா? 30 பிடிக்க செல்ல ஹாபி 3 தானே பிடிக்க சென்ன. அதை இன்னும் குறைக்க வார. இன்னொரு விஷயத்தினால நான் தெவட்டகா பள்ளியில் என்ன சிலவங்க தெவட்டகா பள்ளி வந்தோன்னு மிக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நஃப்ஸிக்கே நஃப்ஸு எங்களோட இக்கியது எப்பயுமே சோம்பல் தனத்தையும் லேசையுமே தான் சொல்லி கொண்டிருக்கு. எவ்வளோ பெரிய இபாதத்தாலியாக இருந்தாலும் லேசத்தான் காட்டுவான், சோம்பல் தனத்தான் காட்டு. இன்னொத்தன் சொல்லுகள்ல அவருக்கு சோம்பலத்தனத்தை காட்டிய பேய்த்திரு. லோஹர் தொழுந்த ஜமாத்தோட சுண்ணத்தோட தக்பீர் கிட்டச்சில்ல அந்த வேலையை போகணுமே. சுண்ணத்தோட போன மனுஷன் வேலையை போகிற தொழுந்துட்டு போன அந்த வேலை லேசாகுமே, ஆச்சரியமாக ஓடிய நஸ். இது இன்னொத்தன் சொல்லல, அவட நஸ் அவரை வழி கெடுக்குது. என்னைக்கிட்ட மீக்கு உங்கள்கிட்ட மீக்கு. அது நல்ல ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது. ஜக்கரியுல் அன்சாரி இமாம், பெருங்கொண்ட இமாம், ஷாஃபி இமாம்ட மிக முக்கியமானவர். சரிண்ணா? ஜக்கரியுல் அன்சாரி இவர் உலகத்தில் 102 வயசு வாழ்ந்த. 102 வயசா வீட்டில் எள்ளுமா பஞ்சாய் பிள்ளைகளுக்கு 102லையும் நடுங்கி நடுங்கி நின்று தான் தொழுந்த. இதை பின்ன பொட்டிய மாற பாருங்க, புட்டுவத்தில் போய் தீக்கியவன். சட்டம் தெரிஞ்சதும் இல்லை, தெரியாமல் இல்லை, கும்ப கட்ட கணக்கில் நடக்கு. ஓன் பண்ண கல்கிசைக்கு நடக்கச்சுன்னா நடப்பார். லொஹர் தொலைச்சுன்னா இருந்து கொள்ளுக. கல்கிசை நடந்து வைத்தி தெய்வ வேலையிலேருந்து, ஆனால் இருந்து கொள்ளுக. நோயாளிகள் உங்களுக்கு சொல்லல, மன்னிச்சுக்கோங்கோ, பொடிய மாற சொல்கிற. சரியா? ஜக்கரில் அன்சாரிமா 102 வயசு நடுங்கி தொழுகிற. 102 மௌத்தான. இதை பார்த்து கொண்டிருந்த அவங்களோட மாணவரில் ஒருத்தர் ஷாரானிமா. தொழுந்து முடிஞ்சது போகிற என்ன ஷாரானிமா ஒஸ்தாதுனா உட்கார்ந்து தொழில் மெந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படு வேண்டாம். ஒஸ்தாது சொன்னான் 102 வயசு சிஷியன் மாணவன் புள்ள சட்டத்தில் ஈக்கிதான் இருந்து தொழிலும், ஆனால் நஃப்ஸிக்கே எப்பயும் சோம்பல் தனத்தை தான் காட்டு. இது ஆறு இல்லை, நான் நீங்கள்ல 50-60 வயசால 102 வயசு ஒஸ்தாது சொல்கிற. நஃப்ஸிக்கே எப்பயும் சோம்பல் தனத்தையும் லேசேன்னு தான் காட்டு. அவனை நான் அடக்கி ரப்பு கிட்ட நான் நல்லவனாக ஓணுமல்ல, ஆனால் நான் நின்று தொழுது சுஜூத் செய்தேன்லாம். பார்த்தீங்களா? எங்களை இன்னொத்த நல்ல கெடுக்கு. எங்கட நஃப்ஸு சுண்ணத்தோட போனதை விட்டு போகிற வாங்க சில புறவை சொல்லுமே. அந்த நஃப்ஸ் அடக்கணும். அதனால் 3 நோம்பு அடிச்சேன். 3 நோம்பா? அதுதான் நான் பராத் நோம்பு மட்டும் முடிக்கிறேன் இருந்தானே. நாளைக்கு கபூரில் வெளிச்சம் சுண்ணத்தான விஷயத்துக்கு ஃபர்லிக்கே அது கரெக்டாக செய்யணும். அது அனிவாரம் செஞ்சாகணும். செய்யாத எல்லாம் தண்டிப்பான். நாளே சுவர்க்கத்தில் பெரிய இடங்கள் இருக்கணுமா, அல்லாவோட வேஷோணுமா, ஊர்லேயும் பெண்களுக்கு மாறு கொடுக்கணுமா, அவங்கள திருமணம் முடிக்கணுமா, சுண்ணத்தான் நோம்பு, சுண்ணத்தான தொழுகை, சுண்ணத்தான சதகா, உம்ரா, அடுத்தவங்களோட நல்ல முறை நடத்த, உம்மா அப்பா மதித்தது, இதுதான் சுவர்க்கத்தில் எடுக்க போகுது. ஃபர்லு அனிவார தொழுது ஆகணுமே 5 வக்து. ஒருத்தர் இந்த டைம் ஆகிட்டே ஒரு விஷயம் இந்த இமாம்கள் சொல்லித்தாருது. இந்த சுண்ணத்தான விஷயத்துக்கும் ஃபர்லான விஷயம் தான் கேபிட்டல். ஒருத்தர் பிஸ்னஸுக்கு 1 லட்சம் ஜோனிக்காரு. அதில் பிஸ்னஸ் ஒன்று பண்ண 1 லட்சம் இருக்குது. எப்போ பிஸ்னஸ் தொடங்கிக்கி? இது 2027 26 2026 பிப்ரவரி ஃபெஸ்ட்டில் 1 லட்சத்தை வச்சுக்கொண்டு நீந்து பிஸ்னஸ் பண்ணி 2026 பிப்ரவரி இந்த 1 வருஷமே எவ்வளோ? எனக்கு அதே 1 லட்சம் இருக்குது. அப்போ பிஸ்னஸாக பண்ணிக்கி
போன வருஷம் 1 லட்சம் வச்சுக்கொண்டு நீந்தி அதே கணக்காக செல்லுகார். பிஸ்னஸ் மாதிரி தெரியும் இந்த மனுஷனுக்கு. பிஸ்னஸ் என்றால் ப்ராஃபிட் வரணும், அதுதானே பிஸ்னஸ். அது மாதிரி இந்த 5 வக்து தொழுகைக்கு அதுதான் எங்கட கேபிட்டல். அதை வச்சுக்கோ சுவர்க்கம் போயேதா. சுவர்க்கம் பெய்த்து எல்லாம் அடையிறதுக்கு அங்கே ப்ராஃபிட் கிடைச்சி காணி வாங்கி பூமி வாங்கி சொத்து வாங்கி வாகனம் எல்லாம் வாங்குங்க. அதெல்லாம் கேபிட்டல்லையே வாங்குங்க. கேபிட்டலில் வாங்கினா கடையை மூடுவாகும். அதை வச்சுக்கோனா பிஸ்னஸில் வர லாபத்திலே வாங்கு. நான் சொல்லி சரியாக பிஸ்னஸ்காரனே தான் தின்னுடாமிக்கணும். இவர் பிஸ்னஸை பற்றி பேசியார் தெரிஞ்சால் மாதிரி. அதில் வர லாபத்து தானே வாங்க. இல்லை அங்கே சாமனுக்கெல்லாம் பெரிய பெரிய கணக்கு கடன் குடிக்கி அது வேறு செய்தி. அதெல்லாம் நான் பேசல. இங்கே வார்த்தைக்கு எல்லாம் சிலவன் கேக்கு இந்த கட்டாயம் மார்க்கத்தை சொல்று. சிலவன் கேட்க அதிர்த்தாங்க இந்த கடனையும் தான் ஜகாத்து கொடுக்கணுமா? கடையில் 1 கோடி சாமனிக்கு என்றா 20 லட்சம் தான் கெட்டிப்பார். 80 லட்சமும் சாம கடையிலேக்கு இப்போ அந்த ஜகாத்து கொடுக்கணுமா கேக்கு. அப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்கு, நீங்கள் 80 லட்சம் கடன் கொடுக்கணுமா? இக்கச்சல்ல தான் காணியமாக ஊட்டேன் ரெப்பேர் பண்ண மால் ஆணியானத்தை அங்கேயும் இங்கே எல்லாம் எடுக்க வாகனம் எல்லாம் ஓடுது. நீங்கள் அதெல்லாம் வச்சுட்டு கடனை கொடுத்துட்டீங்களே. அத்தைனுல எம்னா உஜூப ஜக்கா, கடன் ஜக்காத்தை இல்லாமல் ஆக்காது. கடன் கொடுக்கமா இந்த ரோட்டில் கடனை கொடுத்து கொண்டிருக்கீங்கோ, ஜகாத்து கொடுக்கமா இந்த ரோட்டில் ஜகாத்து கொடுத்து கொண்டிருக்கீங்கோ. அப்படி கடன்காரன வியாபாரிகள் நான் கடனிக்கன்னா ஸ்ரீலங்காவில் முழு வேலையும் ஒத்தருமே ஜகாத்து கடமில்லா பேசணும். எல்லாரும் ரோல்லாம் போற எல்லாரும் கடன்காரனுவல். 1 கோடியுமே கட்டிட்டு சாமம் அந்த விக்கிய கெட்டிக்கதே 20 லட்சம் 80 லட்சம் கடன். அந்த 80 லட்சம் கடனை வச்சுக்கோன்னா வானமெல்லாம் வாங்குவார். 2 தட்டு ஊடெல்லாம் கட்டி. நான் இது பிள்ளைன்னு சொல்லல, ஜகாத்து கொடுக்க செல்ல வார இங்கே கடனிக்குதேண்டு. ஆனாலும் அந்த விஷயத்தை நான் கரெக்டாக ஈக்கணும். மார்க்க மண்டியில் சல்லல்லாம் போகலமோனும், அவங்க சொன்ன மாதிரி நடக்கமோனும், அவங்களோட பறக்கத்தை பேர். இந்த 3 இருந்தால் தான் ஹபீப் சட்டப்படி சுன்னத்து வல் ஜமாத். சும்மா புகழ்ந்துட்டு போகிறாரு, தொழுகை இல்லை, மனைவியோட இறக்கம் இல்லை, புள்ளையோட இறக்கம் இல்லை, உம்மா அப்பா ரெஸ்பெக்ட் இல்லை, அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தையெல்லாம் மறந்து இப்போ அவங்களோட முழுக்க அவங்களோட நோயெல்லாம் எங்களுக்கு பாரமெண்டா அவர் சுன்னத்து வல் ஜமாத் புள்ளே இல்லை. அவர் சும்மா இஸ்லாமிய புள்ளே உண்டு. இஸ்லாமிய புள்ளே இல்லை. நாங்கள் பாருங்கள் தெய்வலையிலேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வெள்ளவத்தையிலேருந்து வந்தவங்க, காலிலேருந்து வந்தவங்க எவ்வளோ தூரம் எந்த வந்த கண்மன் நியாயங்களுக்கு கோணும். அப்போ எல்லாம் வெள்ளத்தை முட்டுட்டு வந்தண்டா அடுத்தடுத்த விஷயத்தை நாங்கள் சரியான முறையில் செய்யணும். அதனால் அருமையான ஸ்ரீதேவிகளே, அல்லாஹு தஆலா நாயனை பயந்து இந்த கண்ணியமான புர்தா ஷரீப் எப்பயுமே எங்களோட வாழ்க்கையில் ஈக்கோணும். கண்மன் நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாட வாழ்க்கையை அடிக்கடி எங்களோட பொஞ்சாதி புள்ளைகிட்ட பேசணும். நாங்கள் கல்யாணம் விட்டு பேசினோம் எல்லாம் தேவையில்லா எல்லாம் பேசி முடிஞ்சு. எப்போ சரி கொத்துபாவை கேட்டதை பொஞ்சாதி புள்ளைகள் சொல்லிக்கியா வெளியே வந்து நல்ல ஒரு கொத்துபாவை குட்டுன்னு கொடுத்துட்டாரு. அந்த மனுஷன் செஞ்சதும் இல்லை, கேட்டவன் செஞ்சதும் இல்லை, சும்மா குடுன்னு கொடுத்தான். இவ்வளோதான் வாயில பேச்சில் போகுது. எடுத்துகிட்டு இருந்தா இல்லை, பெய்து சென்னா எதா திருத்தினா ஒன்றுமே இல்லை. சும்மா கொத்துபாம். இப்போ அதுவும் ஒரு ஷோவாக போகுது. 4 ரகாத்து 2 ரகாத்துடைய டைமில் பயான் டைமை வச்சு பார்த்தா அதுவும் லேட்டாகி வர ஒரு கூட்டம், சும்மா ரசிச்சுட்டு போகிற ஒரு கூட்டம். கொஞ்சம் பேர் தான் அன்னைக்கு ஒரு விஷயம் உண்டு சொல்லப்பட்டி எடுத்து நடப்பமே. கொஞ்சம் பேர், 100க்கு 20 பேரா, 100க்கு 100 பேருமே எடுத்து நடக்கணுமே ஹபீப். ஆனால் இதுக்கெல்லாம் மெயின் ஆக்கள் பாப்பமார் அப்பமார் மூத்த நானமார். அவங்க வீட்டுக்குள்ளுக்கு எலக்ட் ஆகியிருந்தா பொஞ்சாய் ரோங் போக தேவையில்லை, மகள் ரோங் போக தேவையில்லை, புள்ள ரோங் போக தேவையில்லை. படிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அது மாதிரி மார்க்கத்தும் கொடுங்க. புள்ள சிஷ்யத்தில் பாஸ் ஆகணும், ஓ லெவலில் பாஸ் ஆகும், முன்னுக்கு ஓ லெவல் வருது, நல்லா படிக்க, நல்ல விஷயம் படிக்க வைங்க. மார்க்கத்தை கொடுங்க. மார்க்கத்தை கொடுக்கல மாட்ட வேண்டி வரும். இது முகத்துபார சொன்னோண்டு எங்களோட பிள்ளைகள் நாங்கள் தான் கைட் பண்ணோம், நாங்கள் தான் சரி பண்ணோம். இன்னொத்த மார்க்கத்தை சொல்லி கொடுக்க பிள்ளை ஒன்று காட்ட எங்களுக்கு சரி வருது இல்லை. அவன் நீங்கள் சொல்லி கொடுத்ததும் இல்லை, இன்னொத்தம் பிள்ளையை திருத்தமோடு சரி வருது இல்லைண்டா பயங்கரமான ஒரு விஷயமையும் கேட்டுக்கோங்க. சமீபத்தில் ஒரு இடத்துல நடந்து, இது முகத்துபால நான் சொன்னது, ஒரு இடத்துல ஒரு ஆலிம் ஒரு மீட்டிங் ஒன்று பேத்தி பெரிய பங்களா ஒரு வீடு, அவரோட வீட்டிலே 9 கார் நிப்பட்ட வட்டி, 9 கார். அப்போ எவ்வளோ பெரிய ஆள், 9 கார் இருக்குது. BMW ப்ராடோலேருந்து ஜிப்லேருந்து எல்லாமே இருக்குது. நல்லா நல்லா கொடுத்தியான்னு போய்க்கட்டும். உலகத்தில் நல்லா நினைச்சவனுக்கு வேண்டிய கொடுப்பானே, 5 மணிக்கே கொடுத்திக்கான எங்களுக்கு தராமிப்பானா, உங்களுக்கு தராமிப்பானா. அப்போ பேசிக்கொண்டு நிகழ்ச்சியில் இந்த ஆலிம் அதான் ஹாஜியா துவா ஓதணுமா, பாங்கு முந்தியா ஓதணும். இப்போ பாங்கு செல்ல போயின்னு 5 நிமிஷத்தில் பாங்கு போகிறாங்க, அதுக்கு முந்தியா சொல்லி முடிக்கவா, இதோட முடிச்சு கொள்றேன். அப்போ திடீரெண்டு மேல் மாடியில் சத்தம், ஒவ்வொன்று ஒரு சத்தம்.
தெரியாமல் மறுபடியும் பேசுகிறார், மறுபடியும் சத்தம் வருது, மறுபடியும் பேசுகிறார். அப்போ வந்து ஹசரத் கேட்ட என்ன சத்தம், இந்த நோயல்வாய் பட்டிங்க அந்த ஆசை ஷோம் இல்லை இல்லை பிரச்சனை தான் பேசுங்கண்டு வீட்டு ஓனர் அவர் பேசிச்சில்லை, திருப்பி பேசிச்சில்ல மறுபடியும். அப்புறம் கடைசியாக ஏலாம் அவர் அழுகிறார், வீட்டு ஓனர் அழுகிறார். அழுந்து சொன்னார், யாருமல்ல ஹசரத்தாங்க என்ன மகன் தான் ட்ரிங்க் அடித்தவொன்னு குறவுடியானுங்க, பட்ட ட்ரிங்க் அடித்தவொன்னு குறவுடி அழுந்து சொன்னேன் தெரியுமா, அவனை நான் லண்டனில் படிக்க வச்சேன்டார். லண்டனில் படிக்க அந்த எத்தனை கோடியில் வைத்திப்பார், எத்தனை மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனில் வைத்திப்பார், லண்டனில் படிக்க வச்சேன்டா. எல்லாரும் சும்மா கேட்டுட்டு போகிறதுக்கு இன்னொருத்தனுக்கிட்ட போய் பேசவில்ல, விரலை இப்படி நீட்டி பார்க்கும் நான் யார் என்ன பொஞ்சாய் புள்ளியல் யாருன்றது. ஃபஜஅல்நாஹா நகாலல் லிமா பைன யதைஹா. காருண்ட ஃபிரௌன் சரித்திரத்தை குர்ஆன்ல சொல்கிற பாடம் படிச்சிக்கோ, உனக்கும் இந்த நிலைமை தான் வரும். எங்களுக்கு முன்னால் எங்களோட பொஞ்சாய் புள்ள நானா தம்பி அடுத்த மலையில் மௌத்தாக்கு, பாடம் படிச்சிக்கோ, நீயும் இந்த இடத்துக்கு வரப்போகிற, சும்மா சிரிச்சிட்டும் காய்ச்சிட்டும் போகிறதுக்கு அல்ல. அப்போ அழுந்து சொன்னார் ஹசரத்தாங்க, என்ன மகன் மௌத்தாக துவா செய்யுங்கண்டார். எங்கே சரி உங்களோட வாழ்க்கையில் கேட்டீங்க மகன் மௌத்தா துவா செய்யுங்கண்டு. கேன்சர் நோயிட டாக்டர் கைவிட்டாலும் அழுந்து 40 யாசி நோய் திக்ரு மஜ்லிஸ் வச்சு அவன் ஹயாத்தடிக்க தான் பார்க்க. அதுதானே உண்மை. ஏன் ஹயாத்தை மகனுக்கு கொடுக்குறேடி நான் மௌத்தானு அவன் வாழட்டும், அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கே சரி கேட்டீங்க வாப்பா ஒரு புள்ளையை பார்த்து சொன்னு ரீசன் கேட்டார் மௌலவே என்று கேட்டார். இல்லை 2 நாளே 3 நாள் நானும் வைஃபும் ஆண்டு உம்மா ஒரு ஃபங்க்ஷனை போய்த்துட்டு வர சில குடிச்சு ஒன்று எங்களுக்கு அடித்தானந்தான். பார்த்தீங்களா, இதெல்லாம் சும்மா நீங்கள் கேட்டுட்டு போனால் இந்த விளப்பம் இது. எங்களோட பிள்ளைகளை எப்படி இருக்காங்க, அவங்களோட கூட்டாளி மாறு யார் என்ன படிச்சுட்டு வரான், இன்டர்நேஷ்னல் போட்டு என்ன படிக்கான், எந்த இருக்குது என்ன மார்க்கம் இருக்குது, நீங்கள் வேண்டிய படிப்பை கொடுங்க. ஆனால் பைலட் ஆக, டாக்டராக, இன்ஜினியர் ஆக, மார்க்கத்தை இல்லாமாக்கின சொபஹில்ல அல்லாஹ் ரசூல் இல்லை பட வேண்டி வரும். பயான்லே சொல்லியாச்சு, பட வேண்டி வரும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறதுதான் எல்லாம், கண்மணி நாயகத்துக்கு போகிறான் எல்லாம், தொழுகைக்கு போகிறதான் எல்லாம். சொபஹ் இல்லை, ஆனால் 5 மணிலேருந்து 7 மணி ஆகும் பறக்க பிஸி, 1:30 ஆகும் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு. ஆனால் 2 ரகா தொழுகிறதுக்கு முதலாவது வெளிக்கன்றாவும் எவ்வளோ பேர் சூரத்துக்காக போயிடுவாங்க. பிள்ளைகளுக்கு தெரியுமா, ஒரு இடத்துல ஹுத்துபால சொன்னேன் இந்த சூரத்துக்காவை பற்றி சொன்னோடனே 52-55 வயசுக்கும் ஆறு கேட்ட ஹசரத் நீங்கள் ஒரு சூரத்துடைய பேர் செய்யணும், சூரத்துக்காக அது குர்ஆன்லிக்கான கேட்காரு. சிரிச்சிட்டு போவான்னு அலோனும் நீங்கள் சிரிக்கிறீங்களே, சூரத்தில் குர்ஆன்லிக்கான கேட்காரு. கபரு போகிற வயசாகிட்டு இதெல்லாம் விளையாட்டா கேளுங்க, விரல் நீட்டி கேளுங்க. போன வெள்ளிக்கிழமை ராவ் நீ ஓதினியா, சொபக்கு ஓயினியா, இம்மா மின்பர் ஏறும் ஓயினா, என்ன பொஞ்சாது ஓயினா, என்ன புள்ளையில் ஓயினா, நீங்கள் சிரிச்சா அவனை பொஞ்சா புள்ளையில் ஓயினா சரி இல்லை, எஃபெக்ட் தான் பின்னே பட வேண்டி வரும். கவனமாக நீங்கள் வாப்பமாறு நிறைய பெருகிய புள்ளையில கைட் பண்ண உங்களுக்கு தான் பொறுப்பு. அடுத்தவன் கை நீட்டினா அடுத்தவன் சொல்லுனா உங்களுக்கு ஏறுக்குது இல்லை. ஆனால எங்களோட அலியா சொத்த எங்களோட மகனும் அவங்கள சரியாக வழி நடத்தின கபரில் எங்கே படுத்தாலும் தெஹிவலையிலையா, கொழும்புலையா, மாத்திரையிலையா, ஐரோப்பிலையா, எங்கே மண்ணி போனால் புள்ளேட நன்மை மாஷால வந்து கொண்டு இருக்கும். அதனால் கரெக்டாக மார்க்கத்தோடு வைங்க, கண்மன் நாயகத்தோடு வைங்க, அங்கே தான் வெத்தி. இதுக்கு மேலே நான் பேச விரும்பல, பாங்க சொல்ல போகுது. வல்லனா எங்கள் எல்லாரையும் அல்லாஹ் ரஹ்மத்தாக்கி பரக்கத்தை ஆஃபியத்தாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் திடீர் மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக, கெட்ட எண்ணங்களை விட்டு பாதுகாப்பாயாக, கெட்ட நடத்தைகளை விட்டு பாதுகாப்பாயா. இந்த புர்தா ஷரீஃபுடைய பரக்கத்தால் அனைவருடைய ஹலால ஹாஜத்தில் நீ நிறைவேற்றி வைப்பாயாக, கல்புகளை சுத்தமாக்குவாயாக, திடீர் மௌத்தை விட்டு பாதுகாப்பாயா, கெட்ட வியாதிகள் வந்து விடாமல் பாதுகாப்பாயா. ரப்பே ரஹ்மானே, இந்த புர்தா ஷரீஃபுக்கு யாரெல்லாம் சொத்தால், செல்வத்தால், பணத்தால் உதவி செஞ்சவங்க, யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்தை நினைச்சு வந்தாங்க, அவங்கள ஹாஜத்தை நீ நிறைவேற்றி வைப்பாயாக. சங்யான் இந்த ஷாபான் எல்லாருக்கும் நீ பரக்கத்து செய்வாயா. சங்யான் ரமலான மௌத்தாக்கிடாம, நோயாளி ஆகிடாம, நல்ல முறையிலே நோன்புகள் அடைஞ்சி, நல்ல முறையிலே நோன்புகளோடு இருந்து அமல் இபாதத்தோடு இருக்க செய்வாயாக. எங்களோட வெளிரங்கத்தை அழகுபடுத்தியது போன்று எங்களோட உள்ரங்கத்தை நீ பரிசுத்தமாக்குவாயாக. ஈமானால் தக்குவாவை கொண்டு நிரப்புவாயாக, நற்குணத்தால் நிரப்புவாயாக. உம்மாப்பட துஆ பரக்கத்தை தருவாயாக. பெற்றோர்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களை மன்னிப்பாயா. அனைவர்களுக்கு ரஹ்மத்தும் பரக்கத்து நியமத்தும் செய்தல்வாயா. யார் யாரெல்லாம் இவ்வளவு காலமும் கேட்ட துஆக்களை கபூல் செய்வாயா. இனி கேட்க போகின்ற துஆக்களை நீ கபூல் செய்வாயா. ரப்பே ரஹ்மானே, சொந்தமான தொழில் வாய்ப்புகள் இல்லாதவர்கள், சொந்தமான வீடு வாசல்கள் இல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை நீ கொடுத்து வைப்பாயாக. சுக்ரோடு இக்லாஸோடு வாழ செய்வாயா. எல்லா வீடுகளுக்கும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வாயா. திடீர் மௌத்தை விட்டு பாதுகாப்பாயா. இங்கே அடங்கப்பட்ட அனைவருடைய கபரில் நீ வெளிச்சமாக்குவாயா. இனிதான் நாம் மௌத்தாய் வர இருப்பவர்கள் யா அல்லாஹ், அதுக்கு முன்னால் எங்களை நீ
பரிசுத்தமாக்கியே வைப்பாயா. எல்லாரோட துஆ பரக்கத்துடன் வாழ செய்வாயா. யாருக்கும் கடன்கள் இல்லாம, யாருடைய கல்வை நோவிக்காம, யாருடைய பதுவாவுக்கும் ஆளாகாம எங்களை நீ பாதுகாத்து வைப்பாயா. நீ படைத்த அவ்வளவு மஹ்லூக்காத்துடைய துஆ பரக்கத்தை பெற்ற ஸ்ரீதேவிகளா வாழச் செய்வாயாக. இவ்வளவு கால முஸ்லிம் சமூகம் கேட்ட துஆ, இந்த துஆ, இதற்கு பின்னால் கேட்க இருக்கின்ற துஆ, அத்தனை துஆக்களையும் கண்மணி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோடைய பரக்கத்தாலும் இங்கே அடங்கப்பட்டிருக்கின்ற சையதுனா ஷேக் ஃபகீர் சாஹிப் வலியுல்லாஹ்வுடைய பரக்கத்தாலும் ஏற்று கபூல் செய்தருள்வாயாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولاساتذتنا ولجيراننا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.